கிருபையிலே உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் நிச்சயமாக இருப்பார். ஆமென். வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல கவனங்களை செலுத்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதைத்தான் நம்ம பல மாதங்களாக தியானித்து வருகிறோம். என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்ட கேள்விக்கு பல காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஏதோ அதே ஒரே வார்த்தையில் சொல்லி அவரை முடிச்சிட முடியாது. வர்ணிக்க வார்த்தை இல்லை, என்னவென்று சொல்வதில்லை, என்னவென்று சொல்வதம்மா அப்படின்ன மாதிரி என்னவென்று சொல்கிறதுனே தெரியலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதிகமான பெயர்களை உடையவராயிருக்கிறார். பேதுரு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அதை தாண்டி ஏராளமான காரியம் அவரை குறித்து சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் மேலானவர். அதனால தான் பக்தன் பாடுறான், 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா உம்முடைய அன்பை புகழ அப்படின்றாங்க பாருங்க. அப்போது அவருடைய அன்பை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒருவேளை வர்ணித்தாலும் ஆயுள் போதாது. அந்த அளவுக்கு மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அதனால தான் எல்லாரும் என்ன வேணாலும் சொன்னாலும் என்னோட பழகிக்கிட்டு இருக்க நீ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் அந்த கேள்வியை தான் கேட்குறாரு. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்னு கேட்குறப்ப என்னென்னமோ சொல்கிறோம்ல, உன்னோடவா விடுறோம். ஆண்டவர் நாளைக்கு சோறு குழம்பு கொடுத்தா போதும் நான் சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை. சாகு வரைக்கும் செத்த பிறகும் என்னெல்லாம் வேணுமோ என் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு அதெல்லாம் கேட்குறோம்ல. ஏன்னா அவர் சொன்னார், நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இருக்கிறீர்கள் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு ஏராளமான காரியத்தை கேட்குறோம். அதே போல் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாருன்னா, ஒரு வாரத்தில் சொல்லிட்டு படபடன்னு மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய அளவுகோல் அது அல்ல. அவருடைய அளவுகள் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கூட போற்றப்பட புகழப்பட வர்ணிக்கத்தக்க நாமத்தை உடையவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்லவர். நான் கூட இடையில சில நாட்களுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடலாம் நினச்சேன் இந்த செய்தியை, போதும் அடுத்து வேறு ஏதாவது தியானிப்போம்னு. நானும் முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் இந்த நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்ன்ற கேட்ட கேள்வியை தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் புதுசாக கற்றுத்தருகிறதை நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். இதுக்கெல்லாம் எப்படா பாட்டு செலக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் பாட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க நம்ம ஆட்கள். என்ன பெரிய ஞானம் பாருங்கள் இந்த காலத்தில். அந்த காலத்தில் இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் எப்படியாவது போய் சேர்ந்துடணும்னு பாடி நம்ம ஆட்களை ஒரு காலத்தில் வறுத்து எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் கத்த சத்தியத்தை அறிய வச்சதுனால மோட்ச லோகம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை மோட்ச லோகமாக மாற்றி கர்த்தர் நல்லவர் என்று இந்த உலகத்துக்கு நிரூபித்து அநேக ஜனங்களை அவரிடத்தில் ஒப்புரவாக்கிட்டு தான் போக வேண்டும் என்ற முடிவில் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க நம்ம ஆட்கள். இந்த மோட்சம் அது இதெல்லாம் பேசுகிறதே இல்லை பதிகமாக. அப்படி அன்பு, இரக்கம், தயவு என்ன அதை வர்ணித்து பாடுறதுக்கே நம்மளுக்கு நேரம் இல்லையே. அப்புறம் இங்கிட்டு 3வது வண்ணத்துக்கு 4வது வண்ணத்துக்கு 7 எக்காலத்துக்கு வெள்ளை குதிரையா கருப்பு குதிரையான்னு பார்க்குறதுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? அதெல்லாம் தேவை. ஆனால் அது அதிகமாக தேவை
இல்லை. ஏன்னா 7 எக்காலம் 7 கலசம்லாம் அதுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த சனப்பொழுதில் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அந்த சனப்பொழுதிலே அவனுடைய ஆவியை கடவுள் முத்திரை போட்டு பரலோக சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார். அப்படி பரலோக சொந்தக்காரனாக மாற்றப்பட்டவனுக்கு 7 எக்காலமும் தேவையில்லை, 7 கலசமும் தேவையில்லை. அது இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை அதிகமாக கேளுங்க. இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு வேளை ஆசைப்பட்டீங்கன்னா, இது காணொலி வயலாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட சொல்கிறேன், இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7 எக்காலம், வரி குதிரை, வெள்ளை குதிரை, அப்புறம் 7 கலசம், ஆக்கினை தீர்ப்பு, வெட்டுக்கிளி, ஆக்கினை தீர்ப்பு, இதையே கேட்டு உட்காந்துருங்க. அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. இல்லை நான் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, பரலோகம் எப்படி இருக்குன்றதை இப்போவே கேட்டு பழகுங்க. பரலோகம் முழுவதும் நன்மையால் நிறைந்திருக்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறது, தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, தேவனுடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. அங்கே தீமை செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக நாம் இன்றைக்கு பூஜிக்கிற அந்த நபர் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நீசமாக கோலமாய் நிர்வாணமாய் தொங்கின அவர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தை குறித்து நீங்க அறியும் போது அந்த நாமத்தை உடைய நபர் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை பரலோகமாய் மாற்றி தருவதற்கும் ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இருக்கிறார். ஆகவே இயேசுவை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். போன வாரம் நம்ம கூட முக்கியமான காரியத்தை பார்த்தோம். பேதுரு நம்மை நன்றாய் அறிந்தும் நம்மை விட்டு விடவில்லை. சொல்லுங்க, நன்றாய் அறிந்தும் நம்மை விட்டு விடவில்லை. நம்ம யார், எவர், எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம், எப்படி இருக்க போகிறோன்றது அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து மேய்ஞ்சிருவார். அவர் கேட்குறாருன்னா சும்மா உங்களை பற்றியும் அவரை பற்றி தெரியாமல் கேட்குறாரு நினச்சிட்டு தெரியுங்களா? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், என்னமோ உங்களை பற்றி அவருக்கு தெரியாத மாதிரி, ஏதோ அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குற மாதிரி அந்த வார்த்தைகள் தெரியுது. ஆனால் கேட்குறவர் யார் தெரியுமா? நீ யாருன்று உன் பிறப்பில் இருந்து கல்லறையில் போகிற வரைக்கும் நீங்களும் நானும் யாருன்றதை தெளிவாய் தெரிந்து வைத்த ஒரு நபர் உட்காந்து அப்படியே கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். நான் பெரிய அவருடைய அன்பு பாருங்க, அவரை குறித்து அறிந்து கொள்வதில். ஏன்னா நீ யாருன்றது எனக்கு தெரியும்டா, நீ யாருன்றது எனக்கு தெளிவாக தெரியும். சபிக்க போகிற, சத்தியம் பண்ண போகிற, இடற போகிற, துண்டக்கணம் துணிய கணன்னு விட்டுட்டு ஓட போகிற, செத்துங்க எடுத்தான் ஜமந்திய பெண்ணை மாதிரி நீ கெட்டது மாத்திரம் இல்லாமல் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி இன்னொருத்தனை கூட்டிகிட்டு அவனையும் கெடுத்து பழைய வேலைக்கு கூட்டி போகிறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட உன்னைய நான் எடுத்திருக்கேன்ல, என்னையை பற்றி நீ என்ன நினச்சிருக்கிற? அந்த கேள்வியை பாருங்க. அவர் என்னையை பற்றி என்ன நினச்சிருக்க? அந்த கேள்விக்கு தான் நாம் பதிலை சொல்லி கொண்டு வருகிறோம். நிறைய காரியங்களை சொல்லி வருகிறோம். போன வாரம் கடைசியாக அவர் யாருன்னா, நம்மை நன்றாய் அறிந்தும் நம்மை விட்டு விடாத ஒரு நபர் அப்படின்றத நம்ம சொன்னோம். இன்றைக்கி அவர் யாருன்னா, தலைப்பை பார்த்துட்டிங்களா? சொல்கிறேன். மீறின பின்பும் வெறுக்காதவர், அடுத்து மாறின பின்பும் நம்மை மறுக்காதவர். இதெல்லாம் சொல்லுங்க. நான் மீறின பின்பும் என்னை வெறுக்காதவர், நான் மாறின பின்பும் நீ யாருன்னு சொல்லி என்னை மறுக்காதவர். யாரா? இல்லாண்டவர் அன்னைக்கு என்னை தெரியும்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு சொன்னேன், நீ அப்படி இருந்த சொன்னேன், இன்னைக்கு நீ மாறிட்ட. நீ யார்? அநேக தாயும் தகப்பன்னு பெத்த பிள்ளைய பார்த்து கேட்பாங்க, துரோகம் பண்ணிட்டா எப்படி திரும்ப கேட்பாங்க, நீ யாரா? நீ நான் பெத்த பிள்ளையே இல்லை, என் கூட பிறந்தவனே இல்லை, உன்னை அறுத்து கழுவிட்டேன், உன்னை யாருன்னு தெரியாது, ஓடுறா அப்படின்னு சில தாய் தகப்பன்னு கூட இந்த உலகத்தில் சொல்லிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில்
ஒருத்தர் கூட இருக்கிறாரு. நீங்கள் எங்கே கடந்து வந்தாலும் நீ யார் என்று கேட்டு உங்களை மறுக்காதவர், மறுதளிக்காதவர். அதான் நான் தலைப்பு வச்சிருக்கிறேன் இதுக்கு. மீறின பின்பும் வெறுக்காதவர், நான் மாறின பின்பும் என்னை மறுக்காதவர். சத்தமாக சொல்லுவோம், நான் மீறின பின்பும் என்னை வெறுக்காதவர், நான் மாறின பின்பும் என்னை மறுக்காதவர். வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 1வது வசனம். அப்புறம் எடுத்துக்கிறேன். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, இன்னும் காணவில்லை. வாசிக்கிறேன் 48 ஏசாயா 1. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றில் இருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். சில மேலையும் கீழே வாசிக்க வேணாம், கடைசி மாத்திரம் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். 4வது வசனம். நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாராவது இப்படி பேர் வச்சுக்க கூடுவாங்களா மனுஷனை? அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் அவர் என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். இப்போ அவர் நம்மை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறார்ன்றத ஏசா எழுதுறாரு பாருங்க. நம்ம யாரா? யாக்கோபின் சந்ததி யாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேளு, நீ யாருன்னு நான் சொல்றேன். நீ கடினம் உள்ளவன் என்றும். இந்த வார்த்தை கூட இயல்பா சில நேரத்தில் நமக்கு வரும். ரொம்ப கடினமான ஆள்றா இருந்தால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பெடரின் நரம்பு இரும்பு என்றும். இதெல்லாம் எவனாவது இந்த உலகத்தில் சொல்லுவான் அந்த வார்த்தையே. அப்போ நம்ம நரம்பு கூட எந்த லெவலில் இருக்கின்றத கடவுள் ஆழமாக அறிந்திருக்கிறார். உன் பெடரின் நரம்பு இரும்பு மாதிரி இருக்குது. நானே உன்னை திருப்பினா கூட என்ன பண்ண மாட்டேற, திரும்ப மாட்டேற. அந்த அளவுக்கு உன் பெடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்று, ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்று. என்னதான் உனக்கு நான் வார்த்தையை கொடுத்து உன் நெத்தியில் எழுது, உன் கழுத்தில் எழுது, உன் வாயில் அதை பேசு அப்படின்னு சொன்னாலும் நான் எழுத மாட்டேன், அதன்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்கலத்தை வளைக்க முடியாத ஒரு தன்மை இருக்குது பத்தியா? அதே போல் வளைக்க முடியாத தன்மையுடைய வெண்கலம் போலவும் நெத்தி இருக்குது என்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்போ நான் அறிஞ்சிட்டேன்ல, உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா? பெடரின் நரம்பு அல்லத்தக்க உன்னை அடித்தால் ஒழிய என் மனசு ஆறாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏங்க இவன் பெடரின் நரம்பு திரும்பாதுன்னா இவன் அவ்வளோ பெரிய ஆளா? பொட்டனில் ஒரு போட்டாருன்னு வச்சுக்கேன் கடவுள், திரும்பாத நரம்பும் உள்ளே இருக்கிற அத்தனை 1000 நரம்பு திரும்பிடும். அப்படிப்பட்ட தெய்வம் சொல்கிறாரு, உன் பெடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் நீ ரொம்ப கடினமான ஆள் என்றும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. அது புரியுதா? அமீன், புரியுதுன்னு ஆமீன் சொல்லுங்க. இப்போ அடுத்து 8வது வசனம். நீ கேள்விப்படவும் இல்லை, நீ அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறக்கவும் இல்லை. நீ பச்சையா சொல்றாரு பாருங்க, துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்றும்
பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். நான் பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நீ எப்படி இருக்கேன்றதை வச்சு நான் உன்னை அறிஞ்சிக்கிறல, அல்லது நாளைக்கு ஏதோ எனக்கு பிரியமாக நடப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் நான் உன்னை என்ன பண்ணலை, அறிந்து வைக்கல, உன்னை செலக்ட் பண்ணலை. நீ பயங்கரமான துரோகின்றது எனக்கு தெரியும். நான் பெரிய வார்த்தை, துரோகி, நன்றி கெட்டவே, பின்மாற்றக்காரன், என்னைய நேருக்கு நேராக காட்டி கொடுப்பேன்றதும் தெரியும். நீ யார் என்று சொல்லி என்னை மறுதளிப்பேன்றதும் எனக்கு தெரியும். பேதுருவை பற்றியும் தெரியும், யூதாசை பற்றியும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்று அறிந்திருக்கிறேன். யாக்கோபின் சந்ததிகளை பார்த்து சொல்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்னு பாடுறோம்ல, அந்த உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்கிறார் இங்கே, நீ துரோகி என்றும், அப்புறம் நீ தாயின் கற்பம் தொடங்கி உங்கள் குடும்பமே சொல்லிச்சு நீ மீறுகிறவன் என்று. அது சொன்னது எனக்கு தெரியுன்றாரு. நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை நான் அறிஞ்சிருக்கேன். நான் உனக்கு யாக்கோபின் பேர் வைக்கலாம், இஸ்ரவேலின் பேர் வைக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா உனக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவன் அடங்கா பிடாரேன், அடங்கா பிடாரி, நான் சொல்கிறதே கேட்காது, மீறி மீறி பேசும், எகுத்து எகுத்து பேசும் அப்படின்னு உங்கள் வீட்டில் உனக்கு பேர் வச்சதும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னமோ தெரியாத நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த இயேசுவே உள்ளத்தில் வாரும் ரட்சகராக, ஆண்டவராக, குல தெய்வமாக கொலை பண்ணி பிடிவேன். என்ன நீ ஏற்றுக்கொண்டாப்புல நீ யாருன்னு தெரியாமல் போயிருமா எனக்கு? நீ குல தெய்வம்னு என்னை ஏற்றுக்கொண்டாலும் நீ பெரிய கொலகாரன், நீ பெரிய துரோகி, துன்மா இருக்கேன், அயோக்கியன், மீறுகிறவன், துரோகம் பண்ணுகிறவன், பிடரின் நரம்பு இரும்பானவன், நெத்தி வெங்கலமானவன். நீ ஒரு வெங்காயமாக இருந்தால் கூட விரிச்சு போட்டுருவேன், ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீ யாரு? வெங்காயம்ன்ற. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெங்கலத்தை உருக்க அது ஸ்ட்ராங் ஏறும், ரொம்ப கடினமாக இருக்கும் பாருங்க. உருக்கி கங்கில் போட்டு அப்படி புடமிடும் போது தான் அதை வளைக்க முடியும். இரும்போ வெங்கலமோ அப்படி தான் இருக்கும். இரும்போ வெங்கலமோ வளைக்கணும்னா இரும்பில் போட்டு அதை அப்படியே கங்காக்கினா தான் வளைக்க முடியும். வளைச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணாது, அது நிமிரவே செய்யாது. அப்படிப்பட்ட குணமுடையவே நீ. துரோகி, தாயின் கற்பத்திலேயே மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்படிப்பட்ட ஓ மேலே நான் கோபத்தை கொட்டி தீக்கணும். இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன். திரும்பினான்னா திரும்ப மாட்டேன், மாறுறான்னா மாற மாட்டேன், மீறாதரான்னா மீறாமல் இருக்க மாட்டேன், திரும்ப திரும்ப அப்படியே செய்கிற. இப்படிப்பட்ட உன்னைய பார்க்கும்போது நான் கோபத்தை கொட்டி உன்னை அழிச்சு நிகிரகம் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ யாருன்றதை நான் தெளிவாக அறிஞ்சாலும் கூட எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு ஒரு பேர் இருக்குது, நல்லவர், நன்மை செய்கிறவர், எவர் மேலையும் கோபப்படாதவர், கோபப்படுவதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறவர், எப்போதும் கடினமான என்னை கடிந்து கொள்ள மாட்டார், எப்போது என் மேலே கோபம் வையார்னு ஒருத்தன் பாடிட்டு போயிட்டான் தாவீது சங்கீதம் 103. அந்த பேரை நான் உறுதிப்படுத்துறதுக்கு அந்த நாமத்தின் நிமித்தம் என்னுடைய கோபத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் எனது நாமத்தின் புகழ்ச்சி நிமித்தம் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஓ மேல நான் பொறுமையா இருக்கிறேன். நீ யாருன்றதை அறிஞ்சு கூட நான் எப்படி இருக்கிறேன்? ஓ மேல பொறுமையா இருக்கிறேன். இளமையை நன்றாய் அறிந்தவர்
பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். பாட்டை எழுதின மனுஷனுக்கு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் அவரை பயன்படுத்துவாராக. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை காணவில்லை. என் நாமத்து நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு. நான் என் புகழ்ச்சி நிமித்தம், என்னுடைய நாமத்துக்கு அவகீர்த்தி வரக்கூடாது அப்படின்றதுனால உன் மேல பொறுமையாய் இருந்தேன், இல்லை இருப்பேன். எதிர்காலத்தை குறித்து கடவுள் பேசுறாரு. இதுவரைக்கும் கோபத்தை அடக்கி வைப்பேன், இல்லை வச்சேன். இங்க கடந்த காலத்தில் பேசுறாரு, அடுத்து எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரு. இதுவரைக்கும் நீ ரொம்ப கடினம் உள்ளவன், அப்புறம் பிடரி நரம்பு இரும்பானவன், உன் நெற்றி வெண்கலம் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கற்பத்திலே தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்படி அறிந்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் உன்னை எதுவும் செய்யாதபடிக்கு என்னுடைய கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறேன். இனிமேலும் என்னுடைய புகழ்ச்சி நிமித்தம் உன்னை சங்கரிக்காதபடிக்கு பொறுமையாக இருப்பேன். புரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? இப்போ வரைக்கும் இருக்கிறேன், இனிமேலும் அப்படியே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு பேர் இருக்குது, இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற பேர் எனக்கு இருக்கிறதுனால அந்த பேரை உறுதிப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இந்த அன்பை ஒருத்தர் டேஸ்ட் பண்ணிட்டான்னா பாவத்தை செய்யவே முடியாது. என்னை இவ்வளவு ஆழமாய் அறிந்து கூட என்னை நேசிக்கிற ஒருவர் கோபப்படாம என் மேலே வர வேண்டிய கோபத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சு, கொஞ்சம் இல்லை முழுமையாகவே நிறுத்தி வச்சு, இனிமேலும் என் மேலே பொறுமையாக இருப்பேன்னு வாக்கு பண்ணார்னா அவருடைய நாமத்தின் பெருமைக்காக நான் வாழ போகிறேன். வெளிப்பாடு வரணும் பாருங்க. இதுதான் கர்த்தருடைய அன்பு. இப்போ அவருக்கு என்ன சொல்ல, என்ன நீங்கள் பேர் வைப்பீங்க? ஒரு பேரும் வைக்க முடியாது, வர்ணிக்கவே முடியாது. என்னை தான் தப்பு பண்ணுறப்ப நான் கண்டித்து என்னைய காலை உடைச்சி கையை உடைச்சி ஆஸ்பத்திரியில் போட்டு திருந்துடா அப்படின்னு சொன்னார்னா ஏதாவது பேர் வச்சு புகழவும் செய்யலாம், இகழவும் செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் உனக்காக நான் கோபத்தை நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்காண்டி கர்த்தர் கோபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, அவருக்கு 2 சைடு இருக்குது. ஒரு பக்கம் நல்லவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவர். ஒரு பக்கம் இரக்கம் உள்ளவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனால் என்னன்னா அந்த நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற அந்த முகத்தை காட்டாம, அதை காட்டுறதுக்கு அவருக்கு முகம் இருக்கு. ஒரு பணத்துக்கு 2 பக்கம் இருக்குது, அப்போதான் பணம் அது. அதே போல் கடவுள்னா நீதியாகவும் இருக்கணும், நல்லவராகவும் இருக்கணும். நல்லவராக தான் நம்ம பார்க்குறோம், நீதியாக இல்லை என்கிட்ட இருக்காரு, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல காட்டிட்டாரு. எங்கே தெரியுமா? சிலுவையில். தம்முடைய சொந்த குமாரனை, பைபிள் சொல்லுது, நமது மீறுதல் நிமித்தம் இயேசு அடிக்கப்பட்டு, இயேசு நுறுக்கப்பட்டு, நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். இப்போ முடிக்கும்போது ஒரு வார்த்தையை முடிப்பேன். அப்போது பாவம் செய்கிற மனுஷனை தண்டிக்கிறதே இல்லையா? கண்டிப்பாக தண்டிக்கிறாரு. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் தண்டிக்கிறாரு. அதை சொல்ல விட மாட்டேன். இப்போ கண்டிப்பாக கடவுள் தண்டிக்கிறாரா? நிச்சயமாக கடவுள் உங்களை என்னையும் தண்டிக்கிறாரு.
எப்படி தண்டிக்கிறாருன்றது இப்போ சொல்லிடுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாராம், கோபத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறான். பொங்குது, அப்படியே ஒத்திக்குது. மக்கள் பண்ணுற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பார்க்கும்போது அவரால் அடக்க முடியலை. நோவா காலத்தில் ஒரு வெள்ளத்தை அனுப்பின மாதிரி அனுப்பி அடிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் கோபம் வரும் பார்த்தா உள்ளேருந்து கிருபை தான் பொங்கி நோவா காலத்து வெள்ளத்தை போல் மடமடன்னு வந்து பாவம் செய்கிற இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகி கோபத்தை ஸ்டாப் பண்ணுது. கிருபை பெருகி கோபத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுது, நிறுத்தி வைக்குது. என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உங்களுக்கு கோபம் வந்தால் என்ன தூக்கி எறிகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? அப்போ அவர் கோபம் வந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் கோபம் வந்தால் ஒன்றும் இருக்காது. நம்ம கோபம் வந்தால் என்ன, வீட்டில் ஏதாவது ஃபோனுக்குன்னு இருக்குது, ஏதாவது கையில் வச்சுருப்பீங்க, டப்புன்னு தூக்கிடுவீங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது, பச்சிக்கிற அக்கினி, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அக்கினி இருக்குது, அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறாருன்னு பயங்கரமான பராக்கிரமசாலின்னு இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அவர் கோபம் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய வேணாம், கொஞ்சம் கையில் இருக்கிற அக்கினி அள்ளி எரிஞ்சாருன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது ஒரு 10 நாடு காலி ஆகி போகிறோம். அதுக்கு எதிர்த்து போகிறீங்க பாருங்க, யாரோ வைக்க. ஆமாம், கோபப்பட்டு நம்ம கையில் இருக்கிற பொருளை தூக்கி எறிவோம், அந்த செல்லு உடையும், அல்லது எகத்தாப்பில் இருக்க கண்ணாடியோ டிவியோ உடையும். அவர் யாருன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ அவர் கை கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் அக்கினி அள்ளி அப்படி எரிஞ்சாருன்னு வச்சுக்கங்களேன், குறைஞ்சது ஒரு 10 நாடு, பேர சொல்லக்கூடாது வேறு, ஒரு 10 நாடு பஸ்பமாயிரும். புஷ்பமாக இருந்தாலும் அது எப்படி ஆயிரும், பஸ்பமாயிரும். ஆனால் அல்ல, கை போகிற போதெல்லாம் உள்ளேருந்து ஒன்று எழும்புது. பாவம் செய்கிற இடத்துல தேவனுடைய கிருபை பெருகி அப்படியே நீட்டின கையை, ஆமாம் ஏண்டா டே, உனக்கு நரம்பு விடைக்குன்னா கடவுளுக்கு நரம்பு விடைக்காதா? உனக்கு நரம்பு அப்படியே படத்தில் பார்க்குறவங்க அப்படியே மடக்கிறப்ப அந்த நரம்பை காமிப்பாங்க பாருங்க, கோவம் வர்றது அடையாளம். அதெல்லாம் அப்படியே கிடச்சி அப்படியே ஆஃப் ஆகிறப்ப அப்படி மடங்கும் பாருங்க அந்த நரம்பு. ஏப்பா, நம்ம நரம்பு இப்படி விடைக்குதுன்னா கடவுளுக்கு நரம்பு சும்மாவாக இருக்கும். பாவம் பண்ணும்போது விடைக்கும், அப்படியே கையை தூக்குவார். தூக்குற நேரத்தில் ஒருத்தர் பக்கத்தில் பரிந்து பேசிகிட்டே இருப்பார், வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு ஒருத்தர் அடக்குவார். இவங்கள கொல்லக்கூடாதுன்னு தானே என் மேலே ஆக்கினி தீர்ப்பை கொட்டினீங்க, இவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி தானே என்னுடைய ரத்தத்தெல்லாம் சிந்த வச்சிங்க, இவங்களுடைய மீறுதலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவங்க மீறுதலை என் மேலே அள்ளி போட்டு என்னை நொறுக்க சித்தமானீங்க, அப்படிலாம் செஞ்சுட்டு இப்போ ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இந்த கிருபையின் கிறிஸ்து அப்படியே பெருகும் போது அப்படியே கோபம் அப்படியே அடங்குது பாருங்க. மறுமுகத்தை கர்த்தர் 2000 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் காமிக்கவே இல்லை. அடுத்து ஒரு கேரண்டி தர்றாரு, இனியும் நான் பொறுமையாக இருப்பேன். இது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இல்லை. தப்பாக புரியக்கூடாது, கேட்குறவங்களும் புரியக்கூடாது, இதை பாவத்தில் விட முடியாமல் இருக்கிறவங்களும் இதை தப்பாக புரியக்கூடாது. நான் சொல்கிறது அவருடைய அகாப்பை அன்பு. யாரோ ஒரு நபர் இந்த வசனத்தை எடுத்து இப்படி பொறுமையாக இருப்பாரான்னு சொல்லி தப்பாக பயன்படுத்தினாங்கன்னா அப்போ 99 பேருக்குள்ள சுதந்திரத்தை நான் சொல்ல முடியாமல் போயிடும். ஒரு ஆள் பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காக 99 பேருக்குள்ள சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி அன்பை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதனால தான் ஆணித்தனமாக நின்று நான் பேசுகிறேன். நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை,
உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசரே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். சரி, இப்ப அடுத்து மீறின பின்பும் வெறுக்காதவர். நான் எந்த வசனமே முடிக்கலன்னா கீழே நிறையா இருக்கே. அடுத்து 10, உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48, அடுத்து 11. இப்போ கோர்வையா சொல்கிறேன் பாருங்க. 9வது வசனத்தில், என் நாமத்தின் நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு புகழ்ச்சி நிமித்தம், என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருப்பேன். இதை யார் நிமித்தம் செய்கிறார் அப்படின்னா 11, என் நிமித்தம். நல்லா கவனிப்பா அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு, என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம். அவருடைய நாமம் என்பது ஒரு வேறு விரிக்கப்பட்டது. புரியுதா நான் சொல்கிறது? அது பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்படுதல். சொல்லுங்க, வேறு பிரிக்கப்படுதல். இப்படி சொல்லுவோம், நான் நல்லவர் என்று வேறு பிரிக்கப்பட்ட என்னுடைய நாமத்தை எப்படி நான் குலைக்க முடியும்? நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டில்ல, கோவப்படாதவர், நான் மீறின போது என்னை வெறுக்காதவர்னு என்னை சொல்லி நீ புகழ்ந்துட்டில்ல, அப்போ எனக்கு ஒரு பேர் வச்சுட்டில்ல, வேறு பிரித்து காமிச்சிட்டில்ல, உலகத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிட்டில்ல, பழிக்கு பழி வாங்காதவர், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு ரத்தத்துக்கு ரத்தம் வாங்காதவர்ன்ற ஒரு பேர் வச்சுட்டில்ல, அப்படி என்னை வேறு பிரித்து பார்த்துட்டில்ல, நான் எப்படி உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் வேறு பிரித்து காட்டுவேன்னு சொன்னேனோ, அதே போல் உலகத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கும் எனக்கும் ஒரு வேறு பிரித்து காட்டிட்டில்ல. என் தெய்வம் பழி வாங்காது, என் தெய்வம் யாரையும் கொல்லாது, என் தெய்வம் நல்லதுன்னு நீ பிரகடனப்படுத்திட்டில்ல. அப்படி வேறு பிரிக்கப்பட்ட அந்த நாமம் எப்படி இனி குலைக்கப்பட முடியும்? உன்னை கொண்டு என் நாமத்தை, வேறு பிரிக்கப்பட்ட என் நாமத்தை குலைச்சி போட சொல்றியா? என் மகிமையை இழக்க சொல்றியா? நீயே அப்படிலாம் செய்ய மாட்டேன். அப்புறம் சொல்றாரு, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே. அவர் என்ன சொன்னேன்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறாதவர்னு சொல்லிட்டேன்ல, நான் அவர் தான், நிச்சயம் மாற மாட்டேன், எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி இருந்தேன்னா எனக்கு பேர், இன்னொரு பேர் இருக்குது, பிந்தினவர். இனிமேல் அப்படித்தான் இருப்பேன். என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலா ஆக்க விட மாட்டேன். அடுத்து இவர் சொல்றாரு, ஆதி ஆகமத்தை எழுக்கிறாரு, பூமி முழுதும் ஒழுங்கின்மையாக இருந்துச்சுல, வெறுமையாக இருந்துச்சுல, இருளாக இருந்துச்சுல, நான் தானே உண்டாக்குனேன் ஆசைப்பட்டு, ஒருத்தர் அதை என்ன பண்ணி விட்டான்ல, அப்படி கிடந்த அவ்வளோ பெரிய உலகத்தை என் கை தான் அஸ்திவாரம் போட்டுச்சு. மறுபடியும் நான் யாருன்றதை புரிஞ்சுக்க கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, உன்னை நல்லா அறிஞ்சிருக்கிறேன், இப்போ அவரை சொல்கிறாரு, என்னை பற்றி அறிஞ்சிக்க. அவ்வளோ வெறுமை, ஒழுங்கின்மையில் நிற்கிறேன் நான். அதாவது ஒழுங்கின்மையின் தேவன் அல்ல, ஒழுங்கின்மையில் நின்றுட்டு ஒழுங்கின்மை மாத்துறாரு. அவ்வளோ வெறுமை, அவ்வளோ இருள் அப்படியே நிறைஞ்சு கிடக்குது.
பார்த்து பார்த்து ரசித்து அழகழகாக உண்டாக்கி லூசிபர் கையில் கடவுள் கொடுத்தாரு. இந்த லூசிபர் என்ன பண்ணிருச்சுன்னா, நான் அவருக்கு மேலே ஏறுவேன்னு ஒரு பெருமையான எண்ணத்தை வச்சு அங்கேருந்து தள்ளப்பட்ட அத்தனையும் கெடுத்து போட்டு பிடிச்சு. இப்போ கெடுத்து போட்ட அந்த பூமியை பார்க்கும்போது எனக்கு கோபம்தான் வந்துச்சு. இனியும் இந்த பூமியை உருவாக்கணுமாக்கும், இனியும் என்னை போல் இங்கே ஒருத்தனை கொண்டு வந்து வச்சு அழகு பார்க்கணுமாக்கும். ஒருத்தனை கொண்டு வந்து அழகு பார்த்து ஏதோ தோட்டத்தை உண்டாக்கி இவ்வளவு நாசம் பண்ணிட்டான், இவ்வளவு கெடுத்துட்டான் பிசாசு. இனி திரும்ப அதை உண்டாக்கி ஆகாமன்ற மனசை நான் கொண்டு வந்து வைக்கணுமாக்கும். அப்படிதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணேன்னா, நான் மறுபடியும் உட்காந்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளந்து நான் கட்டளை இட்டு இப்போ புதுசா அத்தனையும் மறுபடியும் எடுத்து நிற்க வச்சிருக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட நான் சொல்லுகிறதாவது 17 இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்கிட்ட வந்து பேசினேன்னா ஏதோ கொலை பண்ணிடுவானோ கொன்றுவானோன்னு பயப்படாத. உன்கிட்ட பேசுகிற காரியமே உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ யாரு, எப்படி இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளவு தெரிஞ்சாலும் கூட உன் மேலே கோபப்படாமல் இனியும் கோபத்தை கொட்டாமல் நிறுத்தி வச்சு உன்கிட்ட வந்து மறுபடியும் பேசுவேன். ஏன் தெரியுமா? அதுதான் உனக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும். நான் பேசுறது எதுவுமே உனக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வராது. நான் உன்கிட்ட பேச வந்தேன்னா, ஐயோ அது பண்ணிட்டேனே இது பண்ணிட்டேனே அப்படின்னு தூரமாக போயிடாத. நீ யாருன்னு தெரியும். நீ தூரமாக போகிற அளவுக்கு நான் கோவத்தை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு வரல. இப்போ கோவத்தை அடக்கி வச்சுட்டு வந்து நிற்கிறேன். அதனால இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்தி உன்னை மென்மையாக கொண்டு போவேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு 18 என் கற்பனையை அல்லது நான் சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ மீறி போய் நான் மாறல, ஆனால் நீ போகிறதுனால அதற்கான விளைவை இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்ருக்கிற. ஆனால் அதன் மத்தியில் என் கற்பனையை நீ கவனிச்சிட்டின்னு வச்சுக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டின்னு வச்சுக்கவேன், அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் என்பது பூரணமான வாழ்வு, நிறைவான வாழ்வு, எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது புரியுதா? ஹல்லேலூயா! என்ன பெரிய அன்பு! யாரை பார்த்து சொல்றாரு? நல்லவனை பார்த்து சொல்லலை. கடினமான நரம்பு, வெண்கலம் போன்ற நெத்தி, துரோகி, தாயின் கற்பத்தில் உருவாகிறதப்பயே அப்பா அம்மாவால் இவன் மீறுகிறவன்னு முத்திரை போடப்பட்ட அந்த மனுஷனை தூக்கி எடுத்து சொல்கிறாரு, இவ்வளவு எனக்கு தெரியும்ப்பா, இவ்வளவு எனக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால உன்னை ஏதோ பண்ணிடுவேன்னு நினச்சிடாத, உன்னைய பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என் கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறேன். இனிமேலும் பொறுமையாக இருப்பேன். ஆனால் உன்கிட்ட பேச விரும்புகிறேன். வாவேன், வந்து கேளுவேன். கொஞ்சம் கவனிச்சிட்டின்னா அது உனக்கு நலமாக இருக்கும். உனக்கு பிரயோஜனமானதை சொல்லி சரியான வழியில் நடத்தி உன்னை கொண்டு போய் நான் எங்கே சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறேனோ அங்கே போய் சேர்த்துருவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் உன்னை கொண்டு போய் நீதியின் பாதையில் உன்னை கொண்டு போய் நடத்தி நன்மையும் கிருபையும் உன்னை தொடர செய்கிறதுக்கு தான் நான் உன்கிட்ட ஆவலாக வர்றேன். ஒன்று வேலை பிசின்னு போயிடுறேன், அல்லது நான் பாவின்னு தூரமாக போயிடுறேன். ரெண்டையும் வச்சு தூரமாக போகாத, நீ வா. ஓ வர்ணி விவரிக்க போடுங்க அந்த வார்த்தை. விவரிக்க முடியவில்லை
வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. இவர்தான் அப்படி இருக்கிறார்னு பார்த்தா வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20 என்ன தலைப்பு? மீறின பின்பும் வெறுக்காதவர், மாறின பின்பும் மறுக்காதவர். நான் அந்த மாறின பின்புக்கு பாயிண்ட்டுக்கே போல, அது சொல்ல முடியாது. இப்போ மீறின பின்பும் வெறுக்காதவர். இப்போ உங்களை வெறுக்காம இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்க கூடயே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நம்மளை வெறுத்து சபிக்கும்படி ஒருத்தன் பிளான் பண்றான். பிளான் பண்ணி காசை கட்டி ஆளை அனுப்பி சபிக்க கூட்டி வர்றான். உட்காந்து அவங்கள வெறுத்து சபிச்சிடறான்னு சொல்றான். யாரு? பிலேயாம்கிட்ட பாலாக் ராஜா சொல்றான். அப்ப பிலேயாம் சொல்றான், வாசிங்க என்னாகமம் 23:7. சரிதானா வசனம்? என்னாகமம் 23:7. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலுள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். அடுத்து வாசிங்க சேர்ந்து, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? நம்மளை சபிக்க வந்தவனுக்கு தெரியுது தேவன் நம்மளை வெறுக்கலைன்றது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தவங்களுக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு தெரியலை தேவன் நம்மளை வெறுக்க மாட்டார்ன்றது. ஒருத்தன் தப்பு பட்டுட்டானவனே, அவன் தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாவி, அவர் வெறுத்துறணும், நம்மளாம் வெறுத்து தள்ளிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தானுக்கு தெரியுது, ஐயோ அதை என்ன பண்ணாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? வெறுக்க மாட்டாரு. தேவன் வெறுக்காத ஒருத்தனை நான் எப்படா சபிக்க முடியும்? கொஞ்சம் கடவுளுக்கு கேப்ப கொடுத்தா போதும், நான் உள்ள பூந்துருவேன். இமை பொழுதும் இவன் மேல வைக்கிற கண்ணை எடுத்து கொஞ்சம் கேப் விட்டாருன்னா நான் உள்ள புகுந்து அவங்களை சபிச்சு காலி பண்ணிடுவேன். ஆனால் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எப்போதும் இவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. அப்படி இவங்களை குறித்தே பார்த்துக்கிட்டு, இவங்களை குறித்தே கேட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இவங்களை நான் எப்படி சபிப்பேன்? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி சபிக்க வந்தவன் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டான். அப்போ அந்த அளவுக்கு தேவன் நம்மை வெறுக்காமல் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்போது, அப்போ அப்ப தேவன் தண்டிக்க மாட்டாரா? ஏசோ தண்டிச்சிட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்ப தேவன் ஒரு மனுஷனை திருத்தணும்னா ஏதாவது பண்ணணும்ல, திருத்தணும், சரி செய்யணும், உருவாக்கணும் அப்படின்னா ஏதாவது அவர் பண்ணணும். மீறுகிறவனை ஏதாவது பண்ணாதான் அடுத்து என்ன பண்ண மாட்டான்? மீற மாட்டான். கடின நரம்புள்ளவன் கொஞ்சம் அவர் கடினமாக பிடிச்சா தான் இவன் மாறம் கடினமாக திரும்ப இருக்க மாட்டான், லகுவாகுவான். அப்போது அவர் இந்த மீறுகிறவனை தண்டித்து ஆக வேண்டும். தண்டிக்கிறாரா? தண்டிக்கிறாரு. சரி, தண்டிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன சொல்லி முடிச்சிருவோம் 5 நிமிஷத்தில். ரோமருக்கு நிருபம் 2வது அதிகாரம்
ரோமர் 2 நான் வாசிக்கிறேன் 1 முதல். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அதாவது செஞ்சிருக்க செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். இவர் கடந்த காலத்தின் தேவன், நிகழ்காலத்தின் தேவன், எதிர்காலத்தின் தேவன். இப்போ ஒருத்தனை பார்த்து இதை செய்யக்கூடாது தப்புன்னு சொல்ற நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதனால உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின்படியே உன்னை தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை கவனிங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே. ஒரு மனுஷனை பார்த்து தப்புன்னு சொல்றாங்க. இப்போ அவன் பாவி ஆயிட்டான். இப்போ சில நாளில் பார்த்தா சொல்றவனே செஞ்சுட்டான். அப்படிதான் சொல்லுது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், இப்போ எந்த காரியத்துக்காக ஒருத்தனை குற்றவாளின்னு தீர்த்தியோ அந்த காரியத்தை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குப்பா, உனக்கு ஒரு தண்டனை இருக்குப்பா, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குப்பா. அவர் பெரிய ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. நீ அதாவது மற்றவங்கள செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனால் நீயே அதை செஞ்சுட்டு இருக்க. இப்போ அவனுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அது இங்கே கவனிங்க, இங்கே பாருங்க, பைபிளை பார்க்காதீங்க யாரும். இப்போ அவன் செய்கிறத நீ செய்கிற, அப்போ அவனை விட நீ என்ன ஆயிட்ட? மோசமான ஆயிட்ட. அப்போ அவனுக்கு வர தண்டனையை காட்டிலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனை வரும். இப்போ அப்படிப்பட்ட உனக்கு தண்டனையை கொடுத்து திருத்துறதுக்கு அவர் வச்சிருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய தயவு. புரியுதா? சொல்லுது அங்க, அப்படிப்பட்டவைகளை செய்கிறவனே. முதல்ல போடுங்க 3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளியாக தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? கண்டிப்பா உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்பின் தண்டனை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தேவ தயவு. தேவ தயவு தான் அவனை உருவாக்குறதுக்கு, அவனை குணப்படுத்துறதுக்கு, அவனை சரி செய்யறதுக்கு நெருக்கி ஏவுதான். மாறுடா 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 அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அந்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தயவு. தயவு தயவு. அடுத்து தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அடுத்து அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? கொடூரமான பாவி, குற்றவாளியாய் தீர்த்த மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டான்? குற்றவாளி ஆயிட்டான். இவனை திருத்துறதுக்கு அவர் காண்பிக்கிற அல்லது அவர் கொற்ற தண்டனை எது தெரியுமா? தயவு. 2வது பொறுமை, 3வது நீடிய சாந்தம். இவைகளை ஐஸ்வர்யமா பெருக பண்ணி அவனை ஒரு வழி பண்றாராம். நீ அவனை தப்புன்ட்ட, ஆனா தேவனுடைய பார்வையில் யார் தப்புனா நீ தான் பெரிய தப்பாயிட்டப்ப. அது ஒரு குற்றம் அவன் மேல இருக்குது. இப்ப அடுத்து நீ எந்த காரியத்தை தப்புன்னு சொன்னியோ, இப்ப அந்த காரியத்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ அவனை காட்டிலும் மோசம். அவன் பாவின்ற ஒரு இடத்துல நிற்கிறான். இப்போ உன் மேல குற்றவாளின்னு தீர்த்துட்ட, அது ஒரு பனிஷ்மெண்ட் உன் மேல இருக்கு. நீ ஏன் குற்றவாளி தீர்த்தவன? மற்றவுடைய வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார் அப்படின்ட்டாரப்போ? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன், அதை நீ சொன்ன. அப்போ அது உன் மேல ஒரு குற்றம் உன் மேல இருக்குது. இப்போ 2வது அவன் செஞ்சதை நீ என்ன பண்ணிட்ட? செஞ்சிட்ட, விழுந்துட்ட. இப்போ 2வது பனிஷ்மெண்ட்டும் 2வது ஒரு குற்றமும் உன் மேல இருக்குது. இப்போ அது 2 குற்றத்துக்கும் ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை கொடுத்து தான் உன்னை என்ன பண்ண முடியும்? நான்
திருத்த முடியும். நான் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லை, அப்படிதான் சொல்லுது. முதல்ல போடுங்க அந்த வசனத்தை. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அப்போ உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு தயவு, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், அதுக்கப்புறம் இவைகளின் ஐஸ்வர்யம். சரி, இன்னும் புரியலான்னா ஒரு வருஷம் அதை வாசித்து முடிச்சேன். அப்படியே நீதிமொழி அப்படியே கட்டும் நான் வாயில சொல்றேன். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீதிமொழிகள் 13:24 பகைக்கிறான். ஆனால் அன்பாய் இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அப்ப தேவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம், பாவியை, கடின இருதயம் உள்ளவனை, துரோகியை, துன்மார்க்கனை, மீறுகிறவனை, கீழ்ப்படியாதவனை தண்டிக்கிறதுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா திருந்தனம்லவன் அந்த ஆயுதம் எதுன்னு கேட்டா தயவு, அப்புறம் பொறுமை, அப்புறம் நீடிய சாந்தம், அப்புறம் அன்பு, அதுல உள்ள ஐஸ்வர்யம். இவைகளினால் அவனை தண்டிக்கிறார். புரிஞ்சுச்சா? பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பயக்கிறான், ஆனால் அன்பாய் இருக்கிறவனோ ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ அன்பினால, தயவுனால, பொறுமையினால, நீடிய சாந்தத்தினால, கிருபையினால அவனை தண்டிக்கிறான். கைகளை தட்டி, இப்ப இவருக்கு என்னையா பேர் வைக்கிறது? நீங்க இப்படி தண்டிப்பீங்களா? உங்க பிள்ளை தப்புனா தண்டிப்பீங்களாக்கு? குச்சி எடுத்து விளக்கமாத்து எடுத்து சுங்கு வரத்திருவனாக்கும். அது பிஞ்சு போயிடும், இது பிஞ்சு போயிடும். தொடப்பக்கட்டை பிஞ்சு போனால் உங்களுக்கு தான் காசு செலவழிய போகுது. செருப்பு பிஞ்சு போனால் உங்களுக்கு தான் காசு போக போகுது. ஆமாம், பிள்ளைகளை பார்த்து சொல்கிறது, செருப்பு பிஞ்சு போயிரு, விளக்கமாக பிஞ்சு போயிரு. எங்க நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் கடவுள் சொன்னாரா என்ன ஆகிறது? செருப்பு தூக்கிட்டு விளக்கமாக தந்தாரா என்ன ஆகிறது? ஆனால் என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் ரெண்டகம் பண்ணாங்க, கடினமாக இருந்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது செருப்பெல்லாம் பியலை, செருப்பு கிளியலை, செருப்பு தேயலை, சட்டை கிளியலை. அதான் அவர். ஆனால் நம்ம தான் செருப்பு கிளிகிறதும் சட்டையை கிடைக்கிறது நம்ம தான். ஆனால் அவர் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆயுதம், ஏதாவது பொருள் இருக்குன்னா கடவுளுக்கே ஒரு ஆயுதம் இருக்குது. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அன்பு, கிருபை, இவைகளினால தண்டிச்சுக்கிட்டே வர்றாரு. கண்டிஷன் போட்டே வர்றாரு. மாறுடா மாறுடா மாறுடா, திருந்துடா 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 அப்படின்னு சொல்லி தேவ தயவு நீ குணப்படும்படி, நீ மாறும்படி, நீ உருவாகும்படி, நீ திருந்தும்படி உன்னை நெருக்கி ஏவுகிறது என்று அறியாதிருக்கிறாயோ? ஆண்டி இந்த வசனம் போடுங்க. அதானா 3 இல்ல, நெருக்கி ஏவுகிறது என்று அது எந்த வசனம்? இதானா? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பை நீ அசட்டை பண்றியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு கர்த்தர். அசட்டை பண்ணாதப்பா. அப்பா அடிச்சா திருந்துவில்ல, ஆனால் இந்த அப்பா அடிக்கிறேன், கண்டிப்பாக அசட்டை பண்ணிடாத. கொஞ்சம் புரிஞ்சுக்க, நல்லா வந்துடுவ, நீ மாறிடுவ, உருவாயிருவ அப்படின்னு சொல்லி திருத்துறதுக்கே திரியேக தேவன் வைத்திருக்கிற ஆயுதம் அன்பு, காதல், லவ், அப்புறம் நேசம், தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இன்னும் சொல்லிட்டு ஐஸ்வர்யம். இவைகளை கொடுத்து கொடுத்து நெருக்கி ஏவுறாராம். அதான் சொல்லுது, பாவம் பெருகிட இடத்தில் தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகி அவனை தண்டிக்குது. என்ன பெரிய வார்த்தை பாருங்க. பவுலுக்கு வந்த வெளிப்பாடு, ரெவலேஷன். டாப் மேன்யா பவுலு. பழைய ஏற்பாட்டு பக்தர்களையும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களையும் டாப் மேன் அப்போஸ்தலனாகிய பவுல்.
கோபம் பெரிய இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகி என்ன பண்ணுதான்? தண்டிக்குது, திருத்துது, உருவாக்குது, கண்ட்ரோல் பண்ணுது, தம் பக்கம் இழுக்குது. ஏன்னா இதுதான் கோவப்பட முடியாதே, கிருபை பெருகி அதை ஆஃப் பண்ணிடுதுல்ல. ஆனால் தண்டிக்கணுமே, நீதியில் நியாயாதிபதினா தண்டிக்கணும்ல, தண்டிக்காமல் திருந்த மாட்டேன்ல. அப்படி தண்டிக்கிறது தான் கிருபையை பெருக பண்ணி தண்டிக்கிறான். வர்ணிக்க முடியவில்லை, எல்லாம் எளிமைக்கலாம். வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் ஓ விவரிக்க முடியவில்லை. வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். எவ்வளவு ஆழமாக எங்களை அறிந்திருக்கிறீங்க. அப்படி இவ்வளவோ அறிந்தும் கூட எங்களை இந்தளவா நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆண்டவரை நாங்கள் பேர் வச்சு கூப்பிடுறது? வர்ணிக்க வார்த்தை இல்லை. நம்முடைய அன்பை என்னவென்று சொல்லுவதில்லை, விவரிக்கவும் வார்த்தை இல்லை, வர்ணிக்கவும் வார்த்தை இல்லை. அவ்வளவு மேன்மையான நாமத்தை உடையவர் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு என்று நாங்கள் முழு நிச்சயமாக நம்பி சொல்லுகிறோம். அப்படியே நீர் இருக்கிறீர், நீர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறீர் என்பதை மாத்திரம் விசுவாசித்து எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கிருபை தயவு இரக்கம் அன்பும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். இதை பாடலை பாடி நிறைவு செய்வோம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர்.